வணக்கம். இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக க்ரீமியாக ஒரு பீஸா செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3/4 கப் மைதா மாவு, அதாவது 150 ml 150 ml டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அதோட அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் சோடா உப்பு, 1 ஸ்பூன் சீனி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் கூட அரை ஸ்பூன் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிங்கன்னா போதும். இந்த மாவு நம்ம பிசைஞ்சும் போது நல்லா அழகாக ஒரு டவ் ப்ரிப்பேர் ஆகும். இது நல்லா குலாப் ஜாமுன் மாவு மாதிரி சாஃப்டாக டெண்டராக வரும். இதை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 1 ஹவரில் நல்ல புஷ்ஷுன்னு வந்துடும். இது ஒரு 1 ஹவர் ஊறுற நேரத்துக்குள்ளார நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது ஒரு தக்காளி பழம், பெரிய அளவில் ஒரு தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், 4 பூண்டு, 3 துண்டு ஜிஞ்சர். இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 5 or 6 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். நீங்கள் அந்த பூண்டை மட்டும் அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் வெந்துருச்சான்னு. இப்போ அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்ல மையாக ஒரு பேஸ்ட் அரைச்சிக்குவோம். அதோட அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த பவுலில் ஊற்றிட்டு, இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அது கொதிக்கும் பொழுது 1 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கும் கவலைப்பட வேணாம், நெய் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல டவ் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, மாவு பிசைஞ்சோம்ல, அப்பையும் பட்டர் இல்லைன்னா அங்கேயும் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம்னாலும் அந்த மாவு நல்லா சாஃப்டாக தான் வரும். பட்டர் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ரெட் சாஸ்க்கு பாருங்கள், நல்லா பபுளாக வந்து அப்படி வெடித்து அந்த பட்டர் அப்படி மேலே ஆயிலியாக வந்துடும். அந்த மாதிரி வர்றப்ப நல்லா நம்ம எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம், க்ரீமி ஒயிட் சாஸ். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் பட்டர் இல்லை அப்படின்னா நெய் போட்டுட்டு ஒரு 1.5 இல்லை 2 ஸ்பூன் மைதா மாவு இதில் போட்டு வறுத்த மாதிரி அந்த நெய்லேயே பொரிக்கிறோம். நெய் இல்லைன்னா பட்டர், நான் பட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பட்டரில் அப்படி வறுத்த மாதிரி வரணும். அப்படி நல்லா வரும்போது பாருங்கள் பிரிஞ்சு வருது இல்லைங்களா, அந்த நேரம் 1 கப் பால் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு சாஸும் நல்லா திக்காக இருக்கும். பால் திக்காக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கிரம்பிள்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டி விட்றோம். நல்லா ஒரே பக்கமாக கலர்னிங்கன்னா நமக்கு கிரம்பிள்ஸ் வராது. நல்லா வந்து டைட்டன் ஆகும். ஒரு மாதிரி வர்றப்ப ரொம்ப இது கெட்டி ஆகிடாமல் திரும்ப ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பி நல்லா வேக விடணும். அப்போ தான் அந்த மைதாவோட ஸ்மெல் இல்லாமல் இது ஒரு க்ரீமி எஃபெக்ட் கிடைக்கும். நல்லா இப்போ பாருங்கள் வாசனையே மாறி நல்லா மணக்க மணக்க ஒயிட் சாஸ் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெட் சாஸும் ரெடி பண்ணிட்டோம், இப்போ ஒயிட் சாஸும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இப்போ எப்படி இதை பீஸாவில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆனோன்னா அதையும் நம்ம இன்னொரு பவுலில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இதை 2ஆக பிரித்து வச்சுக்கிறேன். நம்ம தேய்ச்சி வச்சுருந்த அந்த மாவை ஒரு கனமான தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு பாருங்கள், ஃபோக்ஸ் வச்சு லேசாக அங்கங்கே குத்தி விட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா இது நல்லா உப்பி வெந்து வரும், அதுக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால லேசாக அப்படியே அங்கங்கே குத்தி விட்டுக்கிறோம். அடுத்தது இது மேலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ சாஸை ஈவனாக அப்ளை பண்ணுறோம். நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ இது மேலே ஒயிட் சாஸையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த டொமேட்டோ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லை கொஞ்சம் வேலை ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் டொமேட்டோ சாஸ் வாங்கி வச்சுருந்தோம்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மயோனைஸ் அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் இருந்ததுன்னு அதை பிச்சு போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் இதெல்லாம் கிடைக்காம இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் சாஸ் செஞ்சோம் இல்லையா, அது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா க்ரீமியாக வரும். அதை ஈவனாக அப்ளை பண்ணிக்குவோம். அதில் ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எவ்வளோ திக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்கும். ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். அது இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னாக்கா, நம்ம தக்காளி முதல்ல சாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை மாதிரி ஆனியனும் வெங்காயமும் நம்ம பீசஸ் கட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 4-5 ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு பீன்ஸ் எடுத்து 5 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணியிருப்பேன். அது இப்போ கடைசியில் டெக்கரேட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதில் இருக்க மீதியவே நம்ம அரைச்சி சாஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் பன்னீர் இருந்ததுன்னா அந்த பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி அந்த ஒரு தக்காளியில் தான் அந்த 5 பீசஸ் கட் பண்ணிவிட்டு மீதி சாஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. இது மேலே நம்ம இஷ்டம் தான், என்னென்ன வேணுமோ டெக்கரேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதினா கொத்தமல்லி இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக அதுவும் போட்டுக்கலாம். இல்லை புதினா கொத்தமல்லி தலைகள் நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா அந்த நல்ல பவுடர் பண்ணிவிட்டு கையிலையே பவுடர் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது மேலே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்பைஸியாக அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருந்திங்கன்னா அந்த மஷ்ரூம்ஸ் எடுத்து 1-2 இது மேலே போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். அதனால் 2 பீஸ் சிக்கன் எடுத்து அந்த போன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக அதை பிச்சு இது மேலே போட்டு விட்டேன். நம்ம இஷ்டம்தான், நமக்கு எப்படி வேணுமோ, நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் இது மேலே சேர்த்துக்கலாம். இன்னும் பார்த்தோன்னாக்கா ரெட் சில்லி இருக்கு இல்லைங்களா, காஞ்சது, அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ளேக்ஸ் கிடைக்கும். ஒன்றும் பாதியமாக அரைச்சது அதை கூட மேலே தூவி விட்டுக்கலாம். பெப்பர் டேஸ்ட் பிடிக்குன்றவங்க பெப்பரும் ஒன்றும் பாதியமாக அடித்து அதையும் மேலே தூவி விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம்தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது ஒரு பாத்திரம், நல்ல பழைய கடாய் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறோம். அது ஹீட் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம இங்கே பீஸாவுக்கு ரெடி பண்ணுவோம். நம்ம எடுத்து வச்சுருந்த டவ்வை நல்லா அழகாக திரட்டி விடுறோம். ஒன்று போல் ஒரே திக்னஸில் நம்ம அதை தேய்ச்சிக்கணும். நம்ம ரெடி பண்ண பீஸாவை இப்போ பேக் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஹீட் பண்ணிகிட்ருக்கோம்ல, ப்ரீ ஹீட் பண்ண அந்த கடாய்க்குள்ளார இதை கேர்ஃபுல்லாக வைக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும், கையை சுட்டுக்காமல் பத்திரமா வச்சு ஏர்டைட்டாக மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா நல்லா உப்பி வரும். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி கடாய் இல்லை, பாத்திரம் இல்லை அப்படின்னா இட்லி கொப்பரையில் கீழே கல்லுப்பு ஒரு கப் ஃபுல்லாக போட்டு அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இப்படி வைக்கலாம். இல்லைன்னா குக்கர், நல்ல பெரிய அகலமான குக்கர் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மூடி போடும்போது குக்கருக்கு கேஸ்கெட்டோடு போட்டுறாதீங்க, வெறும் மூடி டைட்டாக ஏர்டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து மேலே உப்பி வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு க்ரீமி பீட்ஸா ரெடி ஆகிருக்குதுன்னு. நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் அழகாக இருக்குல்ல, நல்லா க்ரீமியாகவே வந்திருக்கு.